படித்ததில் பிடித்தது. சரியான முடிவுகளை எடுப்பது எப்படி? ஒரு ஊரில் பாழடைந்த கோவில் இருந்தது. அது எப்போது கட்டப்பட்டது என்று யாருக்கும் தெரியாது. எந்த நேரத்தில் இடிந்து விழுந்துவிடும் என்ற நிலையில் இருந்தது. அந்த பயத்தில் அந்த கோயிலுக்கு மக்கள் செல்வதை நிறுத்திவிட்டனர். அந்த பாழடைந்த கோவில் வழியாக மக்கள் செல்ல நேர்ந்தால் அந்த இடத்தை சீக்கிரமாக கடந்து செல்வது வழக்கம். அதற்கு காரணம், அந்த கோவில் இடிந்து நம் மேல் விழுவதற்குள் அந்த இடத்தை கடந்து விட வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆகையால் அந்த ஊர் பெரியவர்கள் சிலர் சேர்ந்து கோவிலின் முன்னேற்றத்திற்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள். ஒரு நாள் அது பற்றி கலந்து ஆலோசிப்பதற்கு ஒரு இடத்தில் எல்லோரும் ஒன்று கூடினார்கள். அவர்கள் நடத்திய அந்த ஆலோசனை கூட்டமானது கோவிலுக்குள் நடைபெறவில்லை. பாழடைந்த கோவிலுக்குள் கூட்டம் நடைபெறும் தருணத்தில் தங்களின் மீது கோவில் இடிந்து விழுந்துவிட்டால் என்ன செய்வது என்று கோவிலுக்கு அப்பால் சற்று தூரத்தில் கூட்டத்தை கூட்டி பேசினார்கள். அந்த ஆலோசனை கூட்டத்தில் கோவில் நிர்வாகிகள் அனைவரும் கலந்து பேசி 4 தீர்மானங்களை ஒரு மனதாக கொண்டு வந்தார்கள். அதில் முதலாவது தீர்மானம், இந்த கோவில் மிகவும் பழமை வாய்ந்தது. இந்த பழமையான கோயிலை இடிக்க வேண்டிய இருக்கிறது என்பதை நினைக்கும் போது மிகவும் வருத்தமடையத்தான் செய்கிறது. என்றாலும் கோயிலின் நலனை கருதி அதை இடிக்க முடிவு செய்யப்படுகிறது. அதில் இரண்டாவது தீர்மானம், இந்த பழைய கோயிலுக்கு பதிலாக கூடிய விரைவில் வேறு ஒரு புதிய கோயிலை கட்ட இருக்கிறோம். அதில் மூன்றாவது தீர்மானம், கோவிலில் உள்ள பழைய பொருட்களான பழைய கதவுகள், செங்கற்கள் ஆகியவற்றில் புதிதாக கட்டவிருக்கும் கோவிலுக்கு பயன்படுத்த வேண்டும். பழைய கோயில் இடிந்த பிறகு அதன் அஸ்திவாரத்தை மட்டும் அப்படியே வைத்துக்கொண்ட, எதுவும் மாற்றாமல் அதே இடத்தில் பழைய கோவில் முன் எப்படி இருந்ததோ அதே போன்ற அமைப்பில் புதிய கோவில் கட்ட முடிவு செய்யப்படுகிறது. இந்த 3 தீர்மானங்களையும் நிறைவேற்றிய பின்பு 4வது ஒரு வேடிக்கையான தீர்மானத்தை அவர்கள் கொண்டு வந்தார்கள். அந்த 4வது தீர்மானம் இதுதான்: வேறு ஒரு புதிய கோயிலை கட்டி முடிக்கும் வரையில் இந்த பழைய கோயிலை இடிக்காமல் அப்படியே வைத்திருக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானம் கொண்டு வந்தார்கள். இந்த 4வது தீர்மானம் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். அந்த பழைய கோயில் கட்டிடத்தை இடிக்காமல் அதே இடத்தில் புதிதாக எப்படி ஒரு கோயிலை கட்ட முடியும்? இந்த கோயில் நிர்வாகிகள் எடுத்த முடிவை போல தான் இந்த உலகில் நம்மில் பல மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையில் உயர வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் நாம் வாழ்க்கையில் உயர்வதற்கு எது தடையாக இருக்கிறதோ அது இடையூறாக இருக்கிறதே என்பதை அறிந்து அதிலிருந்து விடுபடுவதற்கு நாம் எந்த ஒரு முயற்சியும் எடுக்காமல் இருக்கிறோம்.